மார்னிங் ஒரு விஷயத்த சீரியஸா பண்ணிட்டு அப்புறம் நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன், முத்துக்குமரன் நீங்களா இருக்கிறது தான் பண்ணேன், மற்ற யாராச்சும் தான் நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். இந்த வீட்டில் எதுவாக இருக்கட்டும், ஒருத்தவங்கிட்ட பேசுறது முத கொண்டு டாஸ்க் வரைக்கும் எல்லாத்துலேயும் இவங்களுடைய ஆர்வம் அதிகமாக இருக்கு, அங்கங்க ஆணவம் இருக்கு. ஸோ இந்த வாரம் கேப்டன் வேற, கேப்டன் பதவியில் பொறுப்பு இருக்கணும். ஆனா இவங்க கிட்ட பொறுப்பை தாண்டி ஆணவம் அதிகமா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதனாலேயே இந்த வீட்டுல பல பிரச்சனைகள் வரப்போது. அதுக்கு காரணம் மஞ்சுரியா தான் இருப்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள சரியா சோறு கிடைக்க மாட்டேங்குது, யார் நம்மள அட்டாக் பண்றாங்கன்னு தெரியல, நம்ம யாரும் அட்டாக் பண்ண போறோம்னு தெரியல, இந்த வாரம் வீட்டுக்குள்ள இருப்போமா இருக்க மாட்டோமா, கப்பு கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும்போது தர்சிகாக்கு சோக்கு கேக்குது, அதுவும் ஆம்பளை சோக்கு. இந்த மாதிரி சொல்றாங்க ஜாக்கு கிட்ட, எனக்கு விஷால் மேல லவ் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு ஜாக்கு என்ன சொல்லிருக்கணும், பெரிய மனுஷன் இருந்தா, இல்லம்மா இது ஒரு ஷோ, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, இங்க வேண்டாம், நீ கேம் விளையாடு, வின் பண்ணிட்டு வெளியே போயிட்டு இதை நீ அவர்கிட்ட சொல்லு, அவருக்கு பிடிச்சிருந்தா உன்னை ஏத்துக்கிட்டோம், இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். அதை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா தூது போற மாதிரி விஷால் கிட்ட போயிட்டாங்க ஜாக்கு. விஷால் இந்த மாதிரிடா அந்த மாதிரிடான்றாங்க. அவரு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நான் ஒரு ஜாலியான ஒரு பையனா தான் இருக்க வந்தேன் அப்படின்றாரு அவரு. விஷாலை பத்தி நமக்கு தெரியாதா, மக்கள் பாக்குறாங்கன்னு இப்படி ஒரு விட்ட போட்டு சைட்ல போயிட்டு அப்படி ஒரு விட்ட போடுவாரு விஷாலு. ஸோ எனக்கு புரியல, 42 நாள் லவ் வருமா? சின்ன வயசுல இருந்து எப்படியும் தர்ஷிக்காக ஒரு 25-26 வயசு இருக்கும். இத்தனை வருஷத்துல ஒரு 42 நாள் இந்த மாதிரி லவ் வர மாதிரி ஒரு பர்சன் கிட்ட கூட நீங்க ஜேர்னி பண்ணது இல்லையா? ஸ்கூல், காலேஜ், எக்ஸெட்ரா ஜாப், புரியல எனக்கு. எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகாலாம் பல பிரேக்கப் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கொடுக்கப்பட்ட காசுக்கும் மேல பர்ச்சேஸ் பண்ண கேர்ள்ஸ் இந்த வாரம் சாப்பாட்டுக்கு திண்டாட்டம். காரணம் சாச்சனான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுங்க. பாவம் அந்த பொண்ணு. ஒருத்தர் தப்பு பண்ண அடிக்கலாம், ஆனா கிடைக்கிற கேப்ல எல்லாம் அடிக்க கூடாது, சரிங்களா? பர்ச்சேஸ் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடியே இவங்க 3 பேரும் பிளான் பண்ணிக்கிறாங்க. யார் யாருன்னு கேட்டீங்கன்னா சாச்சனா, ஜாக்கு, அன்சிதா. பிளான் மாஸ்டர் அன்சிதா. அவங்க தான் சொல்றாங்க நீங்க இது எடுங்க அதை எடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா சாச்சனாக்கு கொடுக்கப்பட்டது ஜாமு, பிரெட், அந்த மாதிரி ஐட்டம். ஆனா உள்ள போயிட்டு எடுத்ததே அன்சிதா தான் 3 பாட்டில். நீங்க சாச்சனா வெடி சொல்லிட்டு நீங்க எதுக்கு ஜாம் 3 பாட்டில் எடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ஜாம் அதிகமா சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு சாச்சனா கிட்ட சொன்னீங்க. அதுக்கு சாச்சனா ஒண்ணு சொன்னாங்க, எல்லாரும் காலையில ஜாம் சாப்பிடுவீங்க, நான் சாப்பிட மாட்டேன், திரும்ப மதியானம் நீங்க சாப்பிடுவீங்க, அப்ப நான் சாப்பிடுவேன், அப்ப காலையில என் பங்கு சேர்த்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னுவாங்க. அதுல எந்த தப்பும் கிடையாது, சரிங்களா? இட்ஸ் ஓகே, சாச்சனா அங்கங்க தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா இன்னைக்கு நடந்ததுக்கு சாச்சனா தான் காரணம் சொல்றது தவறு. பாய்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா தீபக் அண்ணன் வந்து ரைஸ் வெஜிடபிளா வச்சு தூக்கிட்டு வந்துருக்காரு. விஷால் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காராம். அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இவர் இதை மட்டும் எடுத்துட்டு வந்துருக்காரு. அதனால விஷால் லைட்டா காண்டாயிட்டு, மச்சான் நான் இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சேன், அவர் பாத்தீங்கன்னா அதெல்லாம் எடுக்காம வெஜிடபிள் வெறும் ரைஸ் வச்சு தூக்கிட்டு வந்துட்டாரு மச்சான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை சிவகுமார் கேட்டுட்டு ஆனந்தி கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என்ன ஒரு தோசை கூட ஊத்த விடல ஒரு தீபக் அண்ணன், அன்னைக்கு ஊத்துறேன் ஒய் மாவு கொஞ்சமா ஊத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோசை கூட என்ன ஊத்த விடல. இதை நான் பசங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், அதுக்கு யாரும் பெருசா ரியாக்ட் பண்ணல. ஆனா இன்னைக்கு தீபக் அண்ணன் மேல கோவப்படுறாங்க எல்லாரும், வெறும் ரைஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்படின்றாரு. அப்கோர்ஸ் தனக்கு வந்தாதான் ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. அப்படிதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாரும் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நாமினேஷன் காரணம் பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவும் மஞ்சரியும் சொல்லியிருந்தாங்க சூப்பரா. பேசவே விட மாட்டாரு, அவர்கிட்ட பேசவே முடியல. ஆமா, அருண் கிட்ட பேசவும் விட மாட்டாரு, பேசவும் முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பேசுற பாயிண்ட் வந்து தெளிவா இருக்கு. சரின்னா சரி, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் ஏத்துக்கவே முடியாது. மிக சூப்பரா கேம் விளையாட்டு வர்றாரு அருண். உங்களுக்கு அருண் பிடிக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடு மாறினது யாருன்னு பாத்தீங்கன்னா சத்யா, அந்த பக்கம் சோக்கு தான் போற மாதிரி இருந்தது, ஆனா கடைசியில ஆனந்தி போயிட்டாங்க. அவ்வளவுதான், மற்றபடி இன்னைக்கு வேற எதுவும் பெருசா நடக்கல. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.